பிரபாகரனை மற்றும் பௌத்த ஊராட்சி சேர்ந்த கிளைக்கழக செயலாளர்கள் பிரபாகரன் அவர்களை, குழந்தைகள் அவர்களை, சிவசாமி அவர்களை, முகவர்கள் மற்றும் அணி சார்ந்த துணை அமைப்பாளர்கள், தாயுள்ளம் கொண்ட தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் முதலில் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய அமைப்பாளர் PRK பூபதி அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சார்பு அணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளே, கழகத்தினுடைய முன்னோடிகளே, இந்த 10 ஊராட்சியை சேர்ந்த அனைத்து கிளைக்கழகத்தினுடைய கொங்கு மண்டலத்துடைய சிங்கம் நம்மளுடைய மாண்புமிகு தளபதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த கூட்டம் இனிதாக நடைபெறுகின்றது. இந்த கூட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய மனோர் திட்டங்களெல்லாம் மின்சாரத்துறையிலே குறிப்பாக எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய தொகுதியில் 4 துணை மின்களை நம்மளுடைய அமைச்சர்கள் கொடுத்திருக்கார்கள். அதுவும் குறிப்பாக நம் ஒன்றியத்தில் பௌத்த ஊராட்சிக்கு ஒரு துணை மின் நிலையம் ஒதுக்கிக்கொண்டு அந்த தீவிரமாக அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரும் காலங்களில் அந்த பணி முடிவுற்று பொதுமக்களுக்கு அந்த திட்டத்தை நம்முடைய அமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார்கள். அது மட்டுமில்லை, பொதுப்பணித்துறை எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய பகுதிகளிலே தடுப்பணைகள், வாய்க்கால்களிலே குறுக்கே தடுப்பணைகள், அது மட்டுமில்லை நெடுஞ்சாலைத்துறையிலே எண்ணற்ற திட்டங்கள் எல்லாம் செயல்படுகின்றது. இந்த 4 ஆண்டுகளில் நம்மளுடைய முதலமைச்சர்கள் பொறுப்பேற்று உங்களுக்கெல்லாம் முதலில் கையெழுத்திட்டது இலவச மகளிர் பஸ் பாஸ் திட்டம். அடுத்ததாக நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கனவுகளாக இருக்கக்கூடிய மாதம் 1000 ரூபாய் அற்புதமான ஒரு திட்டம். இது மாதிரி ஒரு கல்வித்துறை எடுத்துட்டாலும் சிறப்பமான ஒரு திட்டம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் தமிழகத்திலே 2 போன ஆட்சியாக இருந்த எடப்பாடி ஆட்சியிலே மீண்டும் ஒளிவீடு செய்த மின்சாரத்துறை கையிலெடுத்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகளில் 1,80,000 இலவச விவசாயிகளுக்கெல்லாம் மின்சார இணைப்புகளை கொடுத்து நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு மிகவும் திட்டத்தை எல்லாம் பற்றி விரிவாக உங்களிடத்திலே எடுத்துரைக்க இருக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய முயற்சியோடு நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதிக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த 4 ஆண்டு காலத்தில் இதுவரைக்கும் செய்யாத திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். குறிப்பாக 17 துறைகள் சார்பாக நம் நிதியை பெற்று சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் நம் அரவக்குறிச்சி தொகுதிக்கு மட்டும் நிதியை பெற்றிருக்கிறோம். குறிப்பாக நீர்ப்பாசனத்துறையை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு 2 தடுப்பணைகளை நாம் பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, குடகநாட்டினுடைய வாய்க்கால் 64 கோடி ரூபாய்க்கு சீரமைப்பு செய்திருக்கிறோம். அதே போல நகராட்சி நிர்வாகத்துறையை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு புகழூர் பள்ளவட்டி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு, அதே போல தோட்டக்குறிச்சி அரவக்குறிச்சி பேரூராட்சிகளுக்கும் சேர்ந்து 140 கோடி ரூபாய்க்கு அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறோம். அதே போல நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு 650 கோடி ரூபாய்க்கு நம் திட்டத்தை பெற்று இன்னைக்கு முக்கியமான சாலை, இன்னைக்கு இந்த கோவையிலிருந்து கரூர் செல்லுகின்ற சாலை, இன்றைக்கு எத்தனையோ விபத்துகள் நடந்தது. 10-15 ஆண்டு கால கோரிக்கை, மக்களோட கோரிக்கை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்தபோது உடனே 135 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி கரூரிலிருந்து கோவை செல்லுகின்ற சாலையை 4 வழிச்சாலையாக உருவாக்கி தந்த அரசு தான் நம்முடைய அரசு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு கரூரிலிருந்து ஈரோடு செல்லுகின்ற சாலை, இந்த 2 சாலையும் முக்கியமான நம்ம பகுதியினுடைய சாலைகள். இதையும் 4 வழிச்சாலையாக ஆக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை சட்டமன்றத்தில் வைத்தபோது நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதை முதலமைச்சரிடத்தில் கவனத்தில் கொண்டு சென்று அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி தந்தார்கள். அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரமத்திலிருந்து வேலாதிபாளையம் செல்லுகின்ற சாலை இன்றைக்கு 10 மீட்டர் சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு இன்றைக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது இந்த நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த மட்டிலும். அதே போல இன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறை, இந்த துறையிலே பல்வேறு திட்டத்தை ஒவ்வொரு 10 ஊராட்சிகளிலும் நாம் செய்திருக்கிறோம். அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அனைத்து பகுதியிலும் சிமெண்ட் சாலை, தார் சாலைகளை எல்லாம் மேம்படுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஊராட்சி துறையை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு நம்முடைய தொகுதியிலே அதிகப்படியான தார் சாலைகளை மேம்படுத்த வேண்டும் என்ற மக்களினுடைய கோரிக்கை நான் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மற்றும் நிர்வாகிகளிடத்திலே அணுகி உங்களிடத்திலே பட்டியலை கொடுங்கள் என்று சொன்னேன். 2021 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அனைத்து ஊராட்சிகளில் இருக்கின்ற சாலைகளை கணக்கெடுக்கிற போது அந்த கணக்கில் பார்த்தால் செப்பமிடுகின்ற சாலை 500 கிலோமீட்டர் சாலை,
அதே போல 350 கிலோமீட்டர் சாலை மண் சாலையாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சாலை சுப்பிரமணியம் அவர்கள் என்னிடத்திலே கோவித்து கூட கொண்டார். நீங்கள் 4 ஆண்டு காலமாக இன்னும் எங்களுடைய ஊரில் நீங்கள் தார் சாலை அமைக்கவில்லை என்று. இத்தனை திட்டத்தையும் நம் முதலமைச்சரிடத்திலே நம்முடைய அமைச்சர் கொண்டு போய் சேர்த்தன போது முதலமைச்சர் சொன்னாங்க, இவ்வளவு சாலைகள் இருக்கு, அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரு திட்டத்தை தயார் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திட்டம் போட்டு இன்றைக்கு முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற திட்டத்தை அறிவித்து 10,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தந்து இன்றைக்கு நம்முடைய தொகுதியில மட்டும் 150 கோடி ரூபாய்க்கு கிராம சாலைகளை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு 30-40% சாலைகள் மேம்படுத்த இருக்கிறது. விரைவில் அந்த சாலைகளும் வருகின்ற காலத்தில் உறுதியாக அந்த பணி மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இந்த வேளையில் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல பள்ளி கல்வித்துறை, அந்த பள்ளி கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு 50 கோடி ரூபாய்க்கு நம்முடைய தொகுதியிலே மட்டும் பள்ளிகளை மேம்படுத்தி இருக்கிறோம். பரமத்திலே ஒரு பள்ளி, இன்றைக்கு அந்த பள்ளியில் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே அதிகமான குழந்தைகள் படிக்கிறது பரமத்தி ஆரம்ப பள்ளி. நான் போய் பார்க்குறப்ப அந்த குழந்தைகள்லாம் இடைஞ்சலில் படிச்சுட்டு இருந்தாங்க. தலைமை ஆசிரியரிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். நான் சொன்னேன், உடனே உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு செலவிலே ஒரு 2 வகுப்பறை கட்டடத்தை அமைத்து தந்தோம். அப்பொழுது இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் இந்த அங்கன்வாடியும் நம்முடைய பகுதியிலே சரி செய்து கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். அதுக்கு நிதியை ஒதுக்கி நாம் செய்தோம். இதே போல சமுதாய கூடங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் நாம் செய்திருக்கிறோம். அதே போல உயர்கல்வித்துறையை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தொகுதிக்கு அரசு கலைக்கல்லூரியை பெற்று தந்தார்கள். இன்றைக்கு 500 குழந்தைகள் அதில் படிக்கிறாங்க. அந்த குழந்தைகள் இருக்கிற கட்டடம் வாடகை கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு 17.5 கோடி ரூபாய் நம்முடைய அமைச்சர் முதலமைச்சரிடத்திலே முறையிட்டு அந்த நிதியும் பெற்று தந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறை, கூட்டுறவுத்துறையை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு குளத்துப்பாலத்தில் இருக்கிற ஜனங்கள் கரூர் போய் தான் சொசைட்டிக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அங்கே போய் தான் லோன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இன்றைக்கு 2 கிளை கூட்டுறவு சங்கங்களை, ஒன்று குளத்துப்பாளையத்திலும் இன்னொன்று எல்லமேட்டிலையும் உருவாக்கி கொண்டாங்க. அதே போல இங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்க சின்னதாராவரம் சென்றுதான் திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு வங்கிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. அதை நாம் போராடி தென்னிலை பகுதியிலே அமைத்து தந்தால் இந்த பகுதியில் இருக்கின்ற 10-15 ஊராட்சி மக்கள் அந்த தென்னிலை பகுதிக்கு ஈஸியாக சென்று அந்த கூட்டுறவு வங்கியை சேவையை செய்யலாம் என்று கருத்தில் கொண்டு அந்த பணியை நாம் மேற்கொண்டிருக்கோம். அதே போல நம்முடைய மாவட்டத்திலே மட்டும் 100 பகுதி நேர கடைகளை நம்முடைய அமைச்சர் அவர்கள் விரைவில் அவர் பொற்கரங்களால் திறக்க இருக்கிறார் என்பதை ஒரு நல்ல செய்தி உங்களிடத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.